பூச்சிகள்ல நிறைய இனங்கள் இருக்குல்ல. இந்த அந்து பூச்சி இனம் தான் பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு புழு இதெல்லாம் இவங்களோட குடும்பத்துல அந்து பூச்சி குடும்பத்தை சார்ந்ததுதான். இதுல முட்டை, கூட்டுப்புழு, அந்து பூச்சி இது மூணுமே நம்ம பயிருக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தாதுங்க. நமக்கு பிரச்சனைக்குரியது எதுன்னா புழுப்பருவம் மட்டும்தாங்க. அந்த புழுப்பருவம் பாத்தீங்கன்னா பூச்சிக்கு பூச்சி மாறுபடும். அந்த புழுப்பருவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே மித்த பருவம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நான் சொல்லுவேன், அந்து பூச்சியை பார்த்த உடனே விளக்கு பெரிய வைங்க, அந்த பூச்சியை பார்த்த உடனே முட்டை ஒட்டுணி குழி கட்டுங்க. ஏன்னா அடுத்தது முட்டை வரும். முட்டை நமக்கு தீமை செய்யாது, ஆனா அதுல இருந்து வர்ற புழு நமக்கு தீமை வரும். அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? தெளிவா பரிணாம வளர்ச்சி அது இவ்வளவு இருக்கு. ஆமா, இதுதான் அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த பூச்சி தான் தாய் அந்த பூச்சின்னு சொல்றது. ஆமாங்கய்யா, தெளிவா ஆயிடுச்சு. இதுல தாயும் இருப்பாங்க, தந்தையும் இருப்பாங்க. ஆனா நம்ம எப்பயுமே தாயந்து பூச்சின்னு சொல்றோம். அதுல நிறையவே இருக்குல்லமா. என்னங்க ஏன்னா தாய் பூச்சி வரையில நிறைய டிஃபரண்டான சைஸ் இருக்கு. ஆமா 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 ஆமா. தண்டுப்புழு ஓட்ட போறது ஒண்ணு. ஆமா, அது மஞ்சள் கலர்ல இருக்கும், படபடன்னு இருக்காது, ஸ்லக்கிஷா இருக்கும். இதே இலை சுருட்டு புழுவோட அந்து பூச்சி பாத்தீங்கன்னா படபடன்னு அடிச்சுட்டே இருக்கும். அது சிறுசா இருக்கும். அது மாதிரி அதே கம்பளி பூச்சியோட அந்து பூச்சி அது வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய புகையானை ஏற்படுத்துறது அது வேற மாதிரி இருக்கு. புகையான் அந்து பூச்சி குடும்பம்ல, புகையான் அந்து பூச்சி குடும்பம்ல. சரிங்களா? அது முட்டையிடும், ஆனா அது குஞ்சு பொரிச்சிடும், அந்து பூச்சியா வராது. சரிங்களா? அது மாதிரி நிறைய விஷயம், ஒவ்வொரு பூச்சிக்கும் அதோட வரலாறு வேற மாதிரி இருக்கும்.